ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யக்கூடிய அரிசி மாவு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி நம்மளுக்கு வருது இல்லைங்களா, நம்ம முன்கூட்டியே இந்த அரிசி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை ரெசிபி செய்து படைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்குமே இந்த இடியாப்பம் மாவு நீங்கள் எப்படிமா ரெடி பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லைவில் தாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இதுமாரி நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவர்களுக்காக தாங்க இந்த அரிசி மாவு நான் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாங்க. நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கி செஞ்சிங்கனாலும் இதை விட சூப்பராக இருக்கும் மாவு. இப்போ ரேஷன் அரிசி மாவுலேயே இடியாப்பமும் சரி, புட்டும் சரி, கொழுக்கட்டைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த அரிசியில் தான் இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் கடையில் அரிசி வாங்கினீங்கனாலும் இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த ரேஷன் அரிசியில் செய்யக்கூடிய மாவை விட கடையில் வாங்கி நம்ம செய்யக்கூடிய அரிசி மாவு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது ரேஷன் அரிசி மாதிரியே தெரியாதுங்க. அந்தளவுக்கு பியூராகவும் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம வீணாக்காமல் இடித்து வச்சுக்கலான்றதுக்காக தான் நான் கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க அரிசி மாவா. இப்போ நான் 5 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணுங்க. கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியை. இப்போ நான் கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணுங்க. நம்ம துணியை கட்டி அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நம்ம வீட்டு உள்ளேயே ஃபேன் காற்றுலேயே நீங்கள் நல்லா அரிசியை உலர்த்திடுங்க. அந்த ஈரம் இருக்கக்கூடாது. இந்தமாரி பிடிச்சி நம்ம கீழே போடும்போது அரிசி பாருங்கள் கையில் ஒட்டுதா, இந்த பதத்துக்கு நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். நல்லா பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா தான் மிஷினில் கூட நம்மளுக்கு அரைச்சி கொடுப்பாங்கங்க. ரொம்ப ஈரமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அரைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. ஆனால் அரிசி நல்லா ஊறி நல்லா பதமாக இருக்கணும். அந்த மாதிரி அரிசியை எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ மிஷினில் பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக அதே லெவலில் நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்கங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே வீட்டில் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நிறைய வச்சுருங்க. தண்ணி நிறையா வச்சுட்டு ஒரு சின்ன தட்டு இருக்கும் இல்லையா, கீழ் தட்டு போடுறோம் இல்லையா இட்லி தட்டில், அதில் வச்சுட்டு நல்லா ஒயிட் கிளாத்து நல்லா பெரிய துணியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மாவு அதில் போட்டுட்டுங்க நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். நல்லா ஆவி வரும். அந்த சமயத்தில் எடுத்து இந்தமாதிரி ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா உலர்த்தி விட்டுடுங்க. இது நல்லா வெயில்லையும் மறுபடியும் நம்ம காய வைக்கணுங்க. வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ கடைசி பேட்ச் மாவுங்க. நான் 5 கிலோ மாவும் வேக வைக்கிறது ஒரு நாள் லைவில் போட்டிருந்தேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். இப்போ கடைசியான பேட்ச் தான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேங்க. பாருங்கள், மாவில் எந்தளவுக்கு நல்லா ஆவி பறக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு பேட்சும் 10 நிமிஷம் நல்லா மாவு வேகணும். வெந்ததுக்கு பிறகு இந்தமாரி ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா உலர வச்சுருங்க. இப்போ இந்த மாவு சூடு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வரணும். இப்போ சூடாக இருக்குது அப்படின்றதுனால நல்லா கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே நான் மாவை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். இப்போ சூடாக இருக்கும்போது இவ்வளோ மாவு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால கீழே ஆற வச்சுட்டு இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா வெயில் அடிக்குதுங்க. வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவை மறுபடியும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். ஒரு பெரிய தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஜல்லடையை போட்டு மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கப்பிகள் நிற்குங்க. அந்த கப்பியை திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு நம்மளுக்கு வேஸ்ட்டே ஆகாதுங்க. எல்லாமே நம்மளுக்கு கிளியராக காய வச்சு நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சில்வர் பாத்திரம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா காஞ்ச பாத்திரமாக எடுத்து அதில் மாவை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடிய இடியாப்பம் மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். அப்பப்போ நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வீணாக போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இடியாப்பம், புட்டு நீங்கள் செய்துக்கலாம், கொழுக்கட்டை செய்யலாம். பால் கொழுக்கட்டை செஞ்சிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம வடை சுடும் போது அரிசி மாவு சேர்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த அரிசி மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவர்களுக்கு. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி பார்த்துருப்பீங்க, நல்லா கொதிக்க வச்சு அந்த அரிசி மாவில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க.
நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய மாவு வந்து உதிரி ஆகுங்க. நம்ம சுட தண்ணி ஊற்றி கலக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அதிகமான அளவுக்கு குவான்டிட்டியாக கிடைக்கும். இப்போ இந்த இடியாப்பம் வந்து 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் நான் வந்து மாவு எடுத்து சுட தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அது நல்லா ஆறணும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நான் திருவி எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து ரொம்ப முத்தலாவும் இல்லாமல் ரொம்ப எலசாக இல்லாமல் ஒரு அரைப்பதமான காய் எடுத்து நீங்கள் தேங்காய் பால் புழிஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் உடைச்சிட்டு நல்லா திருவி எடுத்துக்கிறேங்க. இந்த கருப்புகள்லாம் இல்லாமல் தேங்காய் திருவிட்டிங்க அப்படின்னா பால் வந்து நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ தேங்காய் திருவில வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப சூடாக ஊற்றி நம்ம வந்து அரைக்க முடியாதுங்க மிக்சியில். அதனால் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதன் பிறகு தண்ணி நல்லா கொதிக்குது இல்லைங்களா, அந்த கொதிக்கிற தண்ணியை அந்த தேங்காயில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு புழியும் போது நல்லா திக்னஸாக கிடைக்கும். இப்போ அந்த நாள்லலாம் நம்ம வந்து உரல் ஆட்டுவோம். உரல் ஆட்டும் போது சுட தண்ணி சூடாகவே ஊற்றி நம்ம ஸ்பூனாலே தள்ளி ஆட்டி புழிஞ்சு எடுப்போங்க. இந்த நாளில் வந்து உரலில் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. மிக்சியில் வந்து சூடாக தண்ணி ஊற்றினீங்கன்னா மிக்சி வீணாக போயிடும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பால் புழிஞ்சிக்குங்க. நம்மளுக்கு மிக்சி வீணாக போகாது, பாலும் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ காட்டன் துணியில் போட்டு நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் வருங்க. சூப்பரான தேங்காய் பால் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி மாவு சுட தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, நல்லாவே ஆறி வந்துடுச்சிங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இடியாப்பம் வச்சுருக்கு அதில் வந்து புழிஞ்சிக்க போகிறோம். இந்த இடியாப்பம் வந்துங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த வரவரப்பான தன்மை இருக்காது. நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு பூ போல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அரிசி வந்து ஒரு 2 நாள் மெனக்கெட்டு நம்ம அந்த வேலையை செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான இடியாப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு நாள் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆவி காட்டி காட்டன் துணியில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வேலை நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. மறுநாள் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாள் வேலை தான் அது. அதை செய்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு இடியாப்ப மாவு நம்மக்கிட்ட ஸ்டோர் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து செய்துக்கலாங்க. இப்போ இடியாப்பம் பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மெலிசாக இருக்குங்க இந்த இடியாப்பம் அச்சு. நம்மளுக்கு பூ போல் சாஃப்டான இடியாப்பம் புழிஞ்சாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வெந்துடும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுங்க. 3 நிமிஷம் 4 நிமிஷம் தாங்க, 5 நிமிஷமே அதிகம்தான். 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இடியாப்பம் வந்து வெந்துடும். டக்குன்னு எடுத்துடலாம். இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூப்பரான இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு இந்த இடியாப்பம் வந்து மாவு ரெடி பண்ணுறதுல தாங்க நிறைய மிஸ்டேக் வருது. சரி எங்களுக்கு வந்து கரெக்டாக வரலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இடியாப்பம் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வருங்க. இதில் எந்த வித ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு வந்து இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் சொல்கிறேனே, இந்த மாவில் வந்து நீங்கள் இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு விருப்பமான அரிசி மாவில் நம்ம என்னென்ன பொருள் செய்வோமோ அத்தனையும் நீங்கள் செய்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துக்குவேன். பிடிக்காதவங்க வேணால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வெறும் தேங்காய் பால் இந்த இடியாப்பம் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து வெறும் தேங்காய் பால் இடியாப்பம் மட்டுமே சாப்பிட்லாம். அதுவே வந்து அந்த இனிப்பே போதும், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டேன். ரொம்பவே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது.
இப்போ இடியாப்பம் நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது புட்டு ரெசிப்பிங்க. புட்டுக்கு மட்டும் மாவு வந்து 2 தடவை அவிச்சு எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி தெளிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ஆறுனதுக்கு பிறகு மறுபடியும் பாத்திரத்தில் கொட்டி மாவில் லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ஈரத்தன்மை வரணும். அதன் பிறகு வந்து இந்த குழாய் புட்டில் வேக வைங்க. புட்டு வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை இதை ஆவியில் வேக வச்ச மாவு இது. அதை மறுபடியும் தண்ணி தெளிச்சுட்டு தேங்காய் வச்சு இப்போ வேக வச்சு எடுக்கிறேன் பாருங்கள். புட்டு வந்து அந்தளவுக்கு சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான குழாய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் நான் சொல்கிறேன், மாவை அவிச்சு தானே நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் டைமில் மட்டும் நீங்கள் வந்து புட்டு செய்யாதீங்க. 2 முறை ஆவியில் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முறை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழாய் புட்டு செய்யுங்க. சூப்பராக வருங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ வெல்லமோ வச்சு நீங்கள் இந்த புட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான புட்டு ரெடி. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேக வச்சு எடுக்கிறீங்களா, அடுத்தது நம்ம கொஞ்சமாக சர்க்கரை கலந்து நம்ம இந்த குழாய் புட்டில் சர்க்கரை கலந்தும் வேக வைக்கலாம். நல்லாவே வந்து வருங்க. அது நம்மளோட விருப்பம். நீங்கள் சர்க்கரை போட்டு வேக வைக்கிறதும் இல்லாமல் வேக வைக்கிறதும் நம்மளோட விருப்பம். இப்போ இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே முறையில் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.